எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, இவர் அண்ணன் ஒரு வேளை கூட்டணியோ, இல்ல ஒரு முயற்சியோ, இல்ல அவர் தலைமையில ஒரு கூட்டணியோ அமைக்காம, நாம் தமிழர்கள் சொந்தங்கள் ஜெயிக்காம போனா, அது தமிழக மக்களுக்கு தான் நஷ்டம். நான் நெறைய நேரத்தில இத பேசியிருக்கேன். தம்பி இடும்புடம் கார்த்தி பேசுறதாகட்டும், இல்ல அந்த கட்சியில ஒரு சிலர் பேசக்கூடியவர்களாகட்டும், அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவுற தகுதி இருக்குன்னு நான் நம்புறேன். அந்த கட்சியில நம்பலாம், நம்பாம போலாம். ஒரு எம்எல்ஏன்னா மக்கள் பிரச்சனைய பேசணும். இவங்க மக்கள் பிரச்சனைய பேசுறாங்க. அந்த அடிப்படையில் நான் வந்து அந்த கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுன்றது. எங்கள்கிட்ட கோடிக்கணக்கான ரூபா பணம் இல்லை, லட்சக்கணக்கான ரூபா பணம் இல்லை, முழுக்க முழுக்க மக்களை நம்பி இருக்கிறோம். நாங்கள் அன்றாடங்காட்சி வீட்டு பிள்ளைகள், தினக்குடிகள் வீட்டு பிள்ளைகள், சாமானிய வீட்டு பிள்ளைகள், அரசு பிறந்த பயணம் பண்றோம், கல்வி கடன் வாங்கி படித்தோம், எளிய குடும்பத்தில் பிறந்தோம். இந்த மண்ணையும் மக்களையும் மாற்றங்கிற தவிப்பு இருக்கு, கனவு இருக்கு. அதற்கு அர்ப்பணித்து இந்த களத்தை நிற்கிறோம். நீங்கள் எங்களை தேர்வு செய்யாது யாருக்கு வாக்கு செலுத்த போறீங்க? ரக்டலுக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சு, உதயசூனுக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சு. மறுபடி ரட்டளைக்கு வாக்கு செலுத்தி என்ன ஆக போகுது? மறுபடியும் உதயசூனுக்கு வாக்கு செலுத்தி என்ன ஆக போகுது? யோசிச்சு பாருங்க. இந்த சட்டமன்ற தொகுதியில 3 முறை ஐயா எஸ்கேவி சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க. 3 முறை. கடந்த 10 ஆண்டுகளாக ஐயா ஓஎஸ் மணியன் சட்டமன்ற உறுப்பினர், அதில் 5 ஆண்டு காலம் அமைச்சர். அந்த காலகட்டங்களில் இந்த தொகுதியோட உட்கட்டுமானத்தை மேம்படுத்துவதற்கு, இந்த தொகுதிக்குள்ள வாடக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்று தருவதற்கு, இந்த தொகுதியோட அடிப்படை சிக்கல்களை, தேவைகளை தீர்த்து வைப்பதற்கு என்ன பண்ணாரு? ஒன்றும் வரல. இந்த காவிரி படுகை கஜா புயல்ல நிலகுலைஞ்சு போச்சு. 2018 யாரும் மறக்க முடியாது கஜா புயல்ல. அந்த கஜா புயல்ல இந்த பக்கம் வேதாலயம் தொடங்கி அந்த பக்கம் ஒரத்தாடு வரைக்கும் ஒட்டு மொத்தமா எல்லாம் நிலகுலைஞ்சு போச்சு. இங்க அதிகப்படியா தென்னை விவசாயம், மர கன்றும்போம். ஆனா தென்னையை மட்டும் தென்னங்கன்றுன்னு சொல்ல மாட்டோம், தென்னம் புள்ளம்போம். தென்னம் புள்ளம்போம், புள்ள மாதிரி வளர்ப்போம். அந்த தென்னம்புள்ள தென்னை மரமா மாறி நம்மளை வாழ வச்சது. அந்த தென்னை மரங்கள் எல்லாம் கஜா புயல்ல சாய்ந்து விழுந்த போது பார்த்து ரத்த கண்ணீர் வெடிச்சோம். ஐயோ எல்லாம் போச்சேட்டு. அன்னைக்கு ஒட்டுமொத்த காவிரி படுகை நிலைகுலைந்து நின்னப்ப அமைச்சராக இருந்த ஓஎஸ் மணியன் என்ன செஞ்சாரு? எத்தனை பகுதிக்கு வந்தாரு? எவ்வளவு நிவாரணம் வாங்கி கொடுத்தாரு? ஒண்ணும் இல்லை. அன்னைக்கு பாஜகவில் இருந்த எஸ்கேவி அவர் என்ன பண்ணாரு? 2016 இதே வேதாரண்யத்துக்கு நரேந்திர மோடி வந்தார். யாருக்காக? நாட்டின் கடைக்கோடி பகுதிக்கு எஸ்கேவிக்கு வாக்கு கேட்கறதுக்காக மோடி வந்தார். அவ்வளவு செல்வாக்கு மிக்க இடத்துல இருந்த எஸ்கேவி, பாஜக இருந்த எஸ்கேவி, இந்த கஜா புயலால் இந்த பகுதி பாதிக்கப்பட்ட போது இந்த மக்களுக்கு நிவாரணத்தை பெற்றுத்தருக்கு அவர் என்ன செய்தார்? அவரும் செய்யல. ஆனா ஓட்டை மட்டும் திரும்ப ரெட்டலைக்கு, திரும்ப உதயசூரனுக்கு. ஏன் ஓட்டு போடணும் தெரியாது, ரட்டலைக்கே ஓட்டு பழக்கம் ஆயிடுச்சு. நான் பரம்பரை அதிமுக, நான் பரம்பரை அதிமுக. என்ன பரம்பரை? என்ன பரம்பரை? அதிமுகவில் வந்து முதன்மையான நிர்வாகியா இருந்தவர் ஓபிஎஸ், 3 முறை முதலமைச்சர். அவர் திமுக போயிட்டார் கூச்சம் இல்லாம. அதே போல அதிமுகவை சேர்ந்த 8 அமைச்சர், இந்த செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, ஏவாவேலு, ரகுபதி, அவனு 8 பேர் அதிமுக திமுக போயிடுறாங்க. இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய சேகர் பாபு சட்டமன்றத்தில் கருணாநிதியை அடிக்க பாய்ந்தார். அதிமுக இருக்கிறப்ப அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இருந்து கருணாநிதி சட்டமன்றத்தை அடிக்க பாய்ந்தார் சேகர் பாபு. அதே போல திமுகவோட துணை பொதுச்செயலாளராக இருந்த படுதி இளம் விடுதி, அவர் திமுகவிலிருந்து அதிமுக போனார். திமுக இருக்கிற ஆள் அதிமுக மாறுது, அதிமுக இருக்கிற ஆள் திமுக மாறுது. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? 2 விட்டு மாறுங்க, திமுக விடுங்க, அதிமுக விடுங்க, ரட்டளைக்கு ஓட்டு போடாதீங்க. அந்த இலை துளிர்க்க கூடாது, அது விஷச்செடி. அந்த சூரியன் மீண்டும் உதிக்க கூடாது, அது சுட்டரிக்கக்கூடிய வெயில் என்று சொல்றோம். அதற்கு விவசாய ஜனத்தை வாக்கெட்டு நிற்கிறோம். நாங்கள் வந்து இந்த மண்ணுக்கான மக்களுக்கான பிள்ளைகள்.
நீங்க வாக்கு செலுத்தினாலும் வாக்கு செலுத்தாவிட்டாலும் நாங்கள் களத்துல நிற்போம், களத்தை விட்டு போக மாட்டோம். எங்கள் பிறவி பயன் வாழ்நாள் கடமை. எங்களை தோற்கடித்தாலும் சரி, கடைசி வரைக்கும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடி மன நிம்மதியோடு செத்து போவோம். நாங்க களத்தை விட்டு போக மாட்டோம். ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். ஒருபோதும் பேரங்களுக்கு அடிபடிய மாட்டோம். அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். களத்தை நிற்போம். ஆனால் நீங்கள் வாக்கு கொடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்தால் சட்டமன்றத்திலே பேசி உரிமைகளை பெற்றுத்தர முடியும், சிக்கல்களை தீர்த்து வைக்க முடியும். இல்லாவிட்டால் மக்கள் மன்றத்தில் உங்களை போல நாங்களும் புலம்பித்திருக்கலாம், அவ்வளவுதான். எங்கள் பேச்சு காற்றோடு கரைஞ்சு போகும். ஆனா சட்டமன்றத்தில் பேசினா சிக்கல் தீர்த்து வைக்கப்படும். அப்ப அந்த வாக்கின் மகத்துவத்தை உணரணும். யாரு வென்றா நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லதுன்னு உணரணும். இன்னமும் ஏறக்குறைய 30 நாள் இருக்கு தேர்தலுக்கு. இந்த 30 நாள்ல நாங்க வாக்கு கேட்டு வந்து பரப்புரை செய்யறோம். நாளைக்கு திமுக வரும், அதிமுக வரும், யாருன்னா வருவாங்க. இதுல நீங்க வரக்கூடிய நாள்ல பார்த்தா வீட்டு வாசல கோலம் போடலாம்னு நினைச்சா திமுக கோலம் போட்டு வச்சிருப்பாரு. சரி, போய் நம்ம பாத்திரம் கழுவலாம்னு பார்த்தா அதிமுக பாத்திரம் கழுவி வச்சிருப்பாரு. சமைக்கலாம்னு பார்த்தா இன்னொரு கட்சியார வந்து சமைச்சு கூட வச்சு போவான். எப்படி பரப்புற? தோசை சுட்டு வாக்கு கேட்டார், பாத்திரம் கழுவி வாக்கு கேட்டார், வடை சுட்டு வாக்கு கேட்டார் அப்படின்ட்டு. என்ன வாக்களை பறிக்க நாடகம் போடுவான், வேடம் விடுவான். இந்த 25 நாள்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மக்கள் மேல வரும் பாருங்க பாசம் பரிவெல்லாம். அதுவும் ஐயா எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கருணை தொகை வழங்குவோம். எது? மக்கள் மேல கருணை கொண்டு கருணை தொகை வழங்குவாங்க. சரிங்க, மக்கள் மேல அவ்வளவு ஒரு பதிவு இருக்கா? அவ்வளவு கருணை இருக்கா? மக்கள் மேல எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு அவ்வளவு கருணைன்னா தூத்துக்குடியில 13 பேரை ஏன் துடிக்க சுட்டு கொண்டீங்க? கதிராமங்கலத்தை நெடுவாசல்ல மக்கள் போராடிய போது விவசாய நிலங்களை நாங்கள் தரமாட்டோம், நாங்கள் விவசாயம் செய்வோம், இந்த விவசாய நிலத்துல மீத்தேனோ ஹைட்ரோகார்பனோ எடுக்க கூடாது என்று போராடிய போது காவல்துறை விட்டு ஏன் ஒடுக்குமுறை செலுத்தினீங்க? ஏன் சொன்னீங்க? தமிழ்நாடு முழுக்க மதுபான கடையை மூட கோரி பெண்கள் போராடிய போது போராடிய பெண்கள் மீது காவல்துறை விட்டு ஏன் அடிச்சு உதைச்சிங்க? அப்ப எங்க போச்சு உங்க பரிவு, பாசம், கருணை எல்லாம்? தேர்தல் வந்தா உடனே வந்துருது பரிவு, பாசம், கருணை. நாங்க வந்தா கருணை தொகை வழங்குவோம். எவ்வளவு ஏமாற்று! 2021 ஸ்டாலின் வர்றப்ப நாங்க விடியலாட்சி தருவோம் கொடுத்தாரா? விடியலாட்சியை கொடுத்தாரா? அதிமுக ஆட்சி காலத்துல மதுபான கடையை மூட சொல்லி இதே திமுக போராட்டம் பண்ணுச்சு. அதிமுக ஆட்சி காலத்துல கொரோனா காலத்துல மதுபான கடையை எடப்பாடி பழனிசாமி திறந்து விட்டப்ப வீட்டு வாசல்ல கருப்பு கொடி ஏந்தி கருப்பு உடை தரித்து குடும்பத்தோடு போராட்டம் நடத்தினார் ஸ்டாலின். மதுபான கடையை மூடுங்க. இன்னைக்கு மது மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க கஞ்சா விநியோகம், கஞ்சா அவ்வளவு கடைக்கோடி வரைக்கும் போய் சேர்ந்திருக்கு.